ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த செய்தி வந்துட்டு ஒரு கேவலத்தின் உச்சக்கட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு மிக மோசமான செயல் நடந்திருக்கு. அது நம்ம தமிழ்நாட்டில் நடக்கலை. தமிழ்நாட்டில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது தெரியல. இது வந்துட்டு கேரளாவில் நடந்திருக்கு. என்ன சம்பவம் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இருந்தாலும் நான் ஓரளவுக்கு அவுட்லைனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு பொண்ணு பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் வந்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட வந்து தப்பாக நடக்கிற மாதிரியான ஒரு ரீல்ஸை வந்துட்டு எடுத்திருக்கு. அதாவது வந்து அந்த ரீல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, அது ஓரளவுக்கு நம்ம தான் தெளிவாக தெரியணும், நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடணும், அதில் நம்ம வந்து பெரிய ஆளாக வரணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு ஆங்கிளாக வச்சு எடுத்த மாதிரி தான் இருந்தது தவிர, அந்த ஆள் ரொம்ப மோசமான பிஹேவ் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. இவ தான் வாலியண்டராக போயிட்டு அதை பண்ண மாதிரி எனக்கு தெரிஞ்சது. அதை வந்துட்டு போஸ்ட் போட்டு மட்டும் அல்லாமல் வந்துட்டு அது வந்து பயங்கர வைரல் ஆயிடுச்சு. வைரல் ஆகி அந்த ஆள்கிட்ட இருந்து நிறைய பேர் கேட்க ஆரம்பித்தாங்க. அந்த ஆள் கேட்க ஆரம்பித்தது மட்டும் இல்லாமல் அந்த ஆள் அந்த டிப்ரெஷனில் வந்துட்டு தூக்கு போட்டு தற்கொலை பண்ணி அந்த ஆள் செத்துட்டே போயிட்டார். அந்த பொண்ணு ஒரு 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 நிமிஷம், ஒரு செகண்ட், ஒரு செகண்ட் இதை நம்ம போஸ்ட் போடுறோமே, இதனால் நம்ம வந்துட்டு என்ன அடைய போகிறோம், என்ன சந்தோஷம் அடைய போகிறோம், இதனால் அவருக்கு தானே அவமானம் வரும், அதனால் அவருக்கு கஷ்டம் வந்துடுமே, அவர் இதனால் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறது யோசிச்சு தான் இந்த ஒரு தற்கொலையை தடுத்துருக்கலாம். இதனால் நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, நம்ம சமூக வலைதளத்தை எந்த அளவுக்கு நமக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணுறங்கிற நிலைமைக்கு ஆயிடுச்சு பாருங்களேன். அதுவும் அந்த பொண்ணு தைரியமாக என்ன சொல்லுது அப்படின்னா, இது எல்லாரும் போஸ்ட் போடுறதுனால தானே, அதனால தான் நானும் போஸ்ட் போடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் கரெக்டும் கூட. அதுலேருந்து நானும் சப்போர்ட் பண்ணுறேன். அவங்க மேலே தப்பு இருக்குது, இருந்தாலும் நான் சப்போர்ட் பண்ணேன். காரணம் என்ன தெரியுமா? எல்லா பெண்களும் இப்போ அதை தான் பண்ணுறாங்க. இப்போ எல்லா ஆண்களும் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, கேரளாவில் பஸ்ஸில் போய் உட்கார்றதுக்கே பயப்படுற நிலைமைக்கு ஆகிப்போச்சு. அந்த அளவுக்கு கேவலங்கட்ட செயலாக வந்துட்டு கேரளாவில் இந்த அளவுக்கு மோசமான செயலாக ஆகிப்போச்சு. காரணம் என்ன? எல்லா பெண்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு ஆணை தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த தப்பு பண்ணுற இடத்துலையே அவனை செவுடில் போட்டு ஒரு அடி அடித்து, ஏன் இப்படி தப்பு பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு, இல்லாட்ட டிரைவர்கிட்ட சொல்லி பஸ்ஸை நிறுத்தி, இல்லாட்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போய் ஒரு நிலைமையை நிலைப்படுத்துனாங்கன்னா இந்த அளவுக்கு மோசமாக வருமா? அவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தனக்கு ரீச் கிடைக்கணும், தனக்கு வியூஸ் கிடைக்கணும், இதனால் தான் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அடுத்தவங்களுடைய மானத்தில் வந்து விளையாடுறாங்க தெரியுமா? அந்த மானத்தில் விளையாடுறது மட்டும் இல்லாமல் ஒரு உயிரை கூட எடுத்துட்டாங்க. இதெல்லாம் பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் வந்துட்டு இது தமிழ்நாட்டில் நடக்கலை, இது கேரளாவில் நடந்திருக்கு. நம்ம எல்லாருமே வந்து கேரளாவிட்ட வந்து பாடம் கற்றுக்கணும், ஒவ்வொரு பெண்களும் ஒவ்வொரு ஆண்களும். அதாவது வந்துட்டு நம்ம ஏதாவது ஒரு தவறு நடக்கும்